வணக்கம் மக்களே, இந்த காணொலியில் சூரிய வெளிச்சமே அதிகம் படாத பகல் நேரத்திலே நமக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மலைச்சாலையில் பயணம் பண்ணி ஒரு அழகான மலைப்பகுதிக்கு போக போகிறோம். போகும் பாதையில் அடர்ந்த காடுகளையும் ஆழமான பள்ளத்தாக்குகளையும் ஏலக்காய் தோட்டங்களையும் ரப்பர் தோட்டங்களையும் மிளகு தோட்டங்களையும் கடந்து நாம் போக போகிறோம். இந்த மலைச்சாலையில் நம்ம பயணம் பண்ணும்போது நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவத்தை நம்ம வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருக்கும். இது எந்த இடம், எப்படி போகணும் அப்படிங்கிற தகவல்களை இந்த காணொலியில் நாம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த பள்ளத்தாக்கில் தெரியுது தான் சோலைக்காடுன்னு சொன்னாங்க. காணொலியை தவிர்த்துட்டு போகாமல் முழுவதுமாக பாருங்கள். இன்றைக்கி நாம் திண்டுக்கல் மாவட்டம் பெரும்பாறை அப்படிங்கிற மலைப்பகுதியிலிருந்து பன்றிமலை வரலும் தான் பயணம் பண்ண போகிறோம். நாம் போகக்கூடிய பேருந்தும் வந்துருச்சுங்க. நாம் போய் பேருந்தில் ஏறிக்கலாம் வாங்க. பேருந்தும் சரியாக 12 மணி 5 நிமிடங்களுக்கு கிளம்பிருச்சிங்க. இந்த பெரும்பாறை பகுதியே மிகவும் குளிர்ச்சியான ஒரு பகுதிங்க. இந்த பகுதியில் சாலையோட இடதுபுறத்தில் பாருங்கள், ஏலக்காய் தோட்டங்களும் மிளகு தோட்டங்களும் நிறைஞ்சி காணப்படுதுங்க. பெரும்பாறை அப்படிங்கிறதும் பெரிய ஊருங்க. இங்கே பார்த்திங்கன்னா உணவகங்களும் அதே மாதிரி தேநீர் கடைகளும் நிறையா இருக்குங்க. பெரும்பாறையிலேருந்து பன்றிமலைக்கு ஏறக்குறைய 25 கிலோமீட்டர் தூரங்க. பயண கட்டணமாக 20 ரூபா வாங்குறாங்க. நாம் ஏற்கனவே போட்ட காணொலியில் திண்டுக்கல்லேருந்து பெரும்பாறை வழியாக ஆடலூர் வரலும் பயணம் பண்ணியிருப்போம். பெரும்பாறை பகுதியை தாண்டிட்டாவே அடர்ந்த காடுகளுக்கு நடுவில் போகிற சாலையில் தான் நம்ம பயணம் பண்ணுற மாதிரி இருக்குங்க. நீங்கள் சாலையை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். பேரிக்காய், பிளம்ஸ், ஆரஞ்சு, மா, பலா, வாழை, அன்னாசி, அவகடோ இந்த பழ வகைகள் எல்லாமே இந்த மலைப்பகுதியில் விளையுதுங்க. இந்த பகுதி முழுவதுமாகவே சாலையோட இடதுபுறத்தில் காப்பி அதிகம் பயிரிட்டு இருக்காங்க. இங்கே காப்பி செடிகளை அதிகம் பார்க்க முடியுதுங்க. நாம் போயிட்டுருக்கூடிய இந்த சாலையும் பார்த்திங்கன்னா வளைஞ்சு தாங்க போகுது. நிறைய தொடர்ச்சியான வளைவுகள் தாங்க வருது. இந்த கோடை காலத்துலேயும் இந்த பகுதிகள் எல்லாமே குளிர்ச்சியாக தாங்க இருக்குது. வெயிலோட தாக்கமே அதிகம் தெரியலிங்க. இப்போ வரக்கூடிய இந்த இடத்துலேருந்து நேராக போனால் தாண்டிக்குடி பண்ணைக்காடு வழியாக கொடைக்கானல் போகக்கூடிய சாலைங்க. வலதுபுறம் பிரிஞ்சு அப்படின்னா கேசிப்பட்டி, ஆடலூர், பன்றிமலை போகக்கூடிய சாலைங்க. நம்மளுடைய பேருந்தும் இப்போ வலதுபுறம் பிரிஞ்சு மேலே ஏறி போகுதுங்க. இந்த பகுதியில் கொஞ்சம் மழை பெஞ்சிருக்குங்க. சாலை எல்லாமே கொஞ்சம் ஈரமாக இருக்குது. இதுக்கப்புறம் தொடர்ச்சியான வளைவுகள் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இங்கே பாருங்கள், இந்த சாலை எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த மலைச்சாலை அப்படிங்கிறது தொடர்ச்சியான மலைகளுக்கு மேலே போகக்கூடிய சாலைங்க. இங்கே பாருங்கள், சாலையோட 2 புறங்களிலும் அடர்ந்த மரங்கள் இருக்கிறதுனால சூரிய வெளிச்சமே அதிகம் படலைங்க. சாலையும் தார் சாலை தாங்க. ஒரு பேருந்து போகலாம். முன்னாடி வேறு ஏதாவது வாகனங்கள் வந்துச்சு அப்படின்னா அதை கடந்து போகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமம் தாங்க. வத்தலகுண்டுலேருந்து நிறைய பேருந்துகள் இந்த பெரும்பாறை பகுதிக்கு வருதுங்க. அதே மாதிரி திண்டுக்கல்லேருந்து ஒரு பேருந்து மட்டுமே இந்த பெரும்பாறை பகுதிக்கு வருதுங்க. நாம் போகக்கூடிய பாதை பெரும்பாறை, கேசிப்பட்டி, ஆடலூர், பன்றிமலைங்க. நீங்கள் ஒரு இயற்கையை விரும்புகிறீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த சாலை உங்களுக்கு பிடிக்குங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அழகான அமைதியான ஒரு சாலைங்க. இந்த மலைப்பகுதியில் அதிகமான யானைகள் இருக்குங்க. அதனால் நீங்கள் சாலைகளில் பயணம் செய்யும்போது மிகுந்த கவனத்தோடு போங்க. இது ஒரு அழகான காட்சி முனிங்க. தெரியுதுங்களா முன்னாடி? இந்த இடத்துலேருந்து கீழே இந்த பள்ளத்தாக்குகளோட அழகை நம்ம ரசிக்கலாம். சுட்டெரிக்கும் வெயில் காலத்தில் இந்த பகுதி எல்லாமே மிகவும் குளிர்ச்சியாக தாங்க இருந்துச்சு. விளைநிலங்களுக்குள்ளே யானைகள் புகாமல் இருக்கிறதுக்காக இந்த கம்பி வேலிகள்லாம் போட்டிருக்காங்க. அடர்ந்த மரங்கள் அதிகமாக இருக்கிறதுனால வெயிலோட தாக்கமே இந்த பகுதியில் அதிகம் இல்லைங்க. இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த ஊரோட பேர் குப்பமால்பட்டிங்க. இந்த பகுதியில் நிறைய வீடுகள் காணப்படுதுங்க. நிறைய ஓட்டு வீடுகளும் அதே மாதிரி ஒரு சில தார்ஸ் வீடுகளும் இந்த பகுதியில் அதிகம் காணப்படுதுங்க. இந்த இடத்துலேருந்து ஆடலூர் அப்படிங்கிற பகுதிக்கு 9 கிலோமீட்டர் தூரங்க.
சாலையோட இடதுபுறத்தில் இந்த பகுதி முழுவதுமாகவே ஏலக்காய் தாங்க அதிகம் பயிரிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏலக்காய் தோட்டங்களுக்கு நடுவில் வந்து பலா மரங்கள் அதிகம் காணப்படுதுங்க. சாலை வந்து மிகவும் குறுகிய சாலை அப்படிங்கிறதுனால எதிர்ப்புறத்தில் ஏதாவது வாகனங்கள் வந்துச்சு அப்படின்னா அதை கடந்து போகிறது ரொம்பவே சிரமமாக இருந்துச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேசிப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர் வந்திருக்குங்க. இங்கேருந்து இடதுபுறம் போகக்கூடிய சாலை வந்து பார்த்தோன்னா ஒட்டஞ்சத்திரம் போகக்கூடிய சாலைங்க. இப்போ நம்மளுடைய பேருந்து வலதுபுறம் போகுது. இந்த கேசிப்பட்டி பகுதியும் பெரிய ஊருங்க. இந்த பகுதியில் நிறைய தங்கும் விடுதிகளும் உணவகங்களும் தேநீர் கடைகளும் அதிகமாக இருக்கிறதா சொன்னாங்க. இந்த பகுதி முழுவதுமாகவே மிளகு தோட்டங்கள் தாங்க அதிகம் காணப்படுது. இந்த மிளகு தோட்டங்களுக்கு நடுவில் பலா மரங்களும் வாழை மரங்களும் அதிகம் இருக்குங்க. இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிருக்குங்க, எல்லாம் ஈரமாக இருக்குது. இந்த மிளகு தோட்டங்களுக்கு நடுவில் மலை நெல்லிக்காய்ன்னு சொல்லக்கூடிய நெல்லிக்காய் மரங்களும் அதிகம் காணப்படுதுங்க. இப்போ நம்ம பயணம் செஞ்சுட்டுக்கூடிய இந்த மலையோட உயரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 அடியிலேருந்து 4000 அடி வரலும் இருக்குங்க. இந்த பகுதிகள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது சுற்றி பார்க்க வேண்டிய பகுதிகளுங்க. நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு இந்த பகுதிக்கெல்லாம் போய் சுற்றி பார்க்கலாங்க. இப்போ வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சோலைக்காடு பிரிவுன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த வலதுபுறம் போகக்கூடிய சாலை தான் சோலைக்காடு போகிறது. இப்போ நம்மளுடைய பேருந்து நேராக போகக்கூடிய சாலை, அதாவது ஆடலூர் போகக்கூடிய சாலையில் போயிட்டுருக்குங்க. சோலைக்காடு பகுதியும் அழகாக இருக்குன்னு சொல்லி நம்ம கூட பயணம் செஞ்ச அண்ணா சொன்னார். இந்த பகுதியில் அவகடோ பழ மரங்கள் நிறைய காணப்படுதுங்க. இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த ஊரோட பேர் ஆடலூருங்க. இந்த பகுதியில் பாருங்கள் நிறைய தங்கும் விடுதிகளும் அதே மாதிரி உணவகங்கள் தேநீர் கடைகள் இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா இந்த பகுதியில் அதிகமாக இருக்குங்க. ஆடலூர் பகுதியை தாண்டின உடனேயும் முழுவதுமாகவே வந்து பார்த்திங்கன்னா காடுகள் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அந்த காடுகளுக்கு நடுவுலையும் பக்கத்துலேயும் வந்து வீடுகள், ஒரு சில வீடுகளை நம்ம பார்க்க முடியுது. திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பன்றிமலையை பற்றி பல பேருக்கு தெரியாதுங்க. எனக்கே கூட தெரியல, சமீபத்தில் தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். நாம் பேருந்தில் பயணம் பண்ணும்போது நிறைய கிராமங்கள் வந்து இந்த சாலையில் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆங்காங்கே பலகைகளில் வந்து மெதுவாக செல்லவும் அப்படிங்கிற வாசகம் எழுதப்பட்டிருக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த மரங்கள்லாம் எவ்வளோ அழகாக காட்சி அளிக்குதுன்னு தெரியுதுங்களா? பச்சை பசேல்னு இந்த சூரிய வெளிச்சமே இன்னும் அடிக்கலைங்க இந்த பகுதியில். சாலை வந்து குண்டும் குழியுமா இல்லாமல் நல்லாவே இருக்குங்க. இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா சௌச்சோ அதிகம் பயிரிட்டுருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய பலகையில் திண்டுக்கலுக்கு 45 கிலோமீட்டர் வரும்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. நீங்கள் இந்த மலைப்பகுதிக்கு வரீங்க அப்படின்னா இருசக்கர வாகனத்துலேயும் வரலாம், 4 சக்கர வாகனத்துலேயும் வரலாம். அப்படி வர முடியாதவங்க பேருந்துலேயே வரலாங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குங்க. இந்த பகுதி முழுவதுமாகவே குளிர்ந்த காற்று தாங்க வீசிட்டு இருக்கு. இந்த சாலையில் ஆங்காங்கே வந்து பார்த்திங்கன்னா விபத்து பகுதி, கவனமாக செல்லவும் அப்படிங்கிற வாசகம் எழுதப்பட்டிருக்குங்க. இந்த இடத்துல பாருங்கள், சாலையோட வலதுபுறத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இது. ஏறக்குறைய இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மலையோட உச்சி பகுதிக்கு வந்துட்டுங்க. இந்த இடத்துலேருந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பள்ளத்தாக்குகள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன். கொடைக்கானலோட கீழ்மலை பகுதியில் ஆடலூர் மற்றும் பன்றிமலை அமைஞ்சிருக்குங்க. ஏறக்குறைய 1 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறமா நாம் இப்போது பன்றிமலை அப்படிங்கிற பகுதியை அடைஞ்சிட்டோங்க.
நமக்கு வலதுபுறம் இருக்கக்கூடிய சாலை வந்து பார்த்திங்கன்னா அமைதி சோலை வழியாக பன்றிமலை வரக்கூடிய சாலைங்க. இதுதாங்க பன்றிமலை பேருந்து நிறுத்தம். நேரம் சரியாக 1 மணி ஆகுதுங்க. இந்த பன்றிமலை பகுதியில் நிறைய வீடுகள் இருக்குங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு வீடுகளும் தார்ஸ் வீடுகள் தாங்க அதிகம் நிறைஞ்சு காணப்படுது. காணொலியை நம்ம இதோட முடிச்சுக்கலாங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம காணொலியை லைக் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு காணொலியுடன் உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கஜமுகன். நன்றி, வணக்கம்.